நாளில் 2வது குறிப்பு உம்முடைய ராஜ்யம். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 6:10 வாசிக்க கேட்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதில் 2வது குறிப்பு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. யுவர் கிங்டம் கம், thy kingdom come. இதுக்கு நம்ம பல நிலைகளிலே பலவிதமான அர்த்தங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பல விதங்களிலே இது குறித்து நம்ம அர்த்தத்தை பேசுகிறோம். உம்முடைய ராஜ்யம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் வருவதாக, ஆண்டவருடைய வருகை இருப்பதாக என்றெல்லாம் நம்ம பல அர்த்தங்களை நம்ம பல நிலைகளிலே மனதில் வைத்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம்ங்கிறது வேற, தேவனுடைய ராஜ்யங்கிறது வேற. ரெண்டும் ஒன்று கிடையாதுங்க. கிங்டம் ஆஃப் ஹெவன் வேற, கிங்டம் ஆஃப் காட் வேறங்க. பரலோக ராஜ்யம்ங்கிறது நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் போய் சேர்கிற எட்டர்னல் ஸ்டேட்டஸ். தேவனுடைய ராஜ்யங்கிறது இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அமைப்பு. இதாங்க ரெண்டுக்கு அர்த்தம். இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அமைப்பு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் சங்கமம், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தின் ஐக்கியம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது சொல்லுவேன் பிறகு வசனத்தின் அடிப்படையில். ஆக ஆண்டவருக்கு ஜெபிக்க சொல்கிறாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபியுங்கள் அப்படி சொல்கிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிரசங்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவர் பிரசங்கித்த பொழுது அவருடைய முதல் பிரசங்கம் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். மார்க்கு 1:14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலிருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்படின்னா நான் சொன்னது போது பரலோகத்தை சொல்லலைங்க. அது இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அமைக்கிற ஆவிக்குரிய ராஜ்யம். ஒரு ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே அவர் ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம். அதை பிரசங்கிக்கத்தான் நான் வந்தேன்னு சொல்கிறாருங்க. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 4:43. அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அதை பிரசங்கம் பண்ணும்படியாகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்றாருங்க. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட ரெஃபரன்ஸாக வச்சு வாசித்து பாருங்க. அப்படியே அந்த ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ணாருங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி அவர் பிரசங்கித்து வந்தார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 1:3.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறியவைகளை அவர்களுடனே பேசி. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பும் அவர் பண்ண பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதல் பிரசங்கமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அதை பிரசங்கிக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து செய்தார். அவர் மரித்த பிறகும் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பும் அந்த பரலோகத்துக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை போதித்து விட்டு பல திருஷ்டாந்தங்களை எடுத்து காண்பித்து விட்டு தான் பரலோகத்துக்கு போனார். அப்படின்னா உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யங்கிறது எவ்வளோ முக்கியம் பாரு. ஆகவே தான் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 3 வழிகளிலே விளக்கி சொன்னாருங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 3 விதங்களிலே சொன்னார். கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில். கடந்த காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் அப்படி சொல்லும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். ஆக கடந்த கால பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் மத்திய 8ஆம் அதிகாரம் 11 கூட அந்த குறிப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றார். எங்க? லூக்கா சுவிசேஷம் 17:21. லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இது அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இல்ல, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், இது ஒரு ஆவிக்குரிய அமைப்பு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் ஐக்கியம். அவர்கள் தேவ ஜனம் சஞ்சரிக்கிற இடம், சபை, ஐக்கியங்கள், கூடுகைகள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அமைப்பு தான் தேவனுடைய ராஜ்யம். தான் சொல்ற, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது, இப்போ வந்திருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, அந்த ராஜ்யத்தை குறித்து விவரித்து காண்பித்து, அவர்களுக்குள்ளே அந்த தேவ ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தினார். இயேசு இந்த உலகத்தில் வந்த பிறகுதான் அந்த தேவ ராஜ்யமே பூலோகத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அமைப்பு அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் அந்த ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்படுகிறது. அதை தான் சொல்றார். என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் கூடுகை ஆக சபையின் ஐக்கியங்கள்லாம் பெருகட்டும், அந்த ஐக்கியத்தில் அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்படட்டும், அப்படி சேர்த்தவர்களெல்லாம் வருகைக்கு ஆயத்தமாகட்டும், இந்த பூலோகத்திலே தேவராஜ்யம் பெருகட்டும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரம்பட்டும். ஆகவே தேவஜனம், ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நீங்கள் தீவிரப்படுங்கள். ஆகவே தான் சொல்றாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ கடந்த காலத்திலே தேவனுடைய ராஜ்யம்னா முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூலோகத்தில் அந்த ராஜ்யத்தை அனுபவித்தார்கள். எப்படின்னா ஆண்டவரோடு நடந்தார்கள், ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவர் அவர்களோடு பேசினார். இந்த உலக அனுபவத்துக்கு பிறகு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். கடந்த கால அனுபவம். நிகழ்காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து, அவரே இந்த உலகத்துக்கு வந்து அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து போதித்து சோத்திரம், அந்த ராஜ்யத்துக்காகவே இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணவர் 3ஆம் உயிரோடு எழுந்தார். அதை குறித்து பிரசங்கித்தார்.
பிரசங்கிக்கவே வந்தேன்னு சொன்னால் மரித்த பிறகு உயிர் தெழுந்ததை பிரசங்கித்து விட்டு திருஷ்டாந்தப்படுத்தி போயிருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்றாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? என் கூடவே அப்படி கவனிச்சுக்கிட்டே வரணும். நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் போதித்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோமா, நம்ம என்ன செய்யணும் என்று அறிந்து சரியான ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ மக்களாக வாழணும். நம்ம அது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரிங்க, கடந்த கால தேவனுடைய ராஜ்யம், நிகழ்கால தேவனுடைய ராஜ்யம், வருங்கால எதிர்கால ராஜ்யம் என்று சொன்னால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும். இந்த ராஜ்யத்திலேருந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறோம். இதுதான் ஷார்டன். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. The kingdom of God is a society upon earth. இதெல்லாம் அப்படி மனசில் வைக்கணுங்க. உங்களோட ஸ்டடி டீப்பாக தான் இருக்கும். ஆனால் சரியாக நம்ம விளங்கிட்டார் தான் நம்ம கிறிஸ்தவத்துக்கே பலம். இதெல்லாம் அதுதான் அந்த பரமண்ட ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்காருங்க அவர். ஆக தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமியில் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதை தான் ஒரு நேரம் சொல்லிட்டு வரேன் நான். இது ஒரு ஆவிக்குரிய அமைப்பு, ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. அதாவது பரலோகத்தில் எப்படி தேவ சமூகம் செயல்படுகிறதோ, பரலோகத்திலே ஆண்டவருடைய ஆளுகை எப்படி இருக்கிறதோ, அதை போல ஒரு ஆளுகை அமைப்பு இந்த பூலோகத்தில் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபிக்க சொல்றாருங்க. பரலோகத்தோட தேவ பிரசன்னம் பூலோகத்திலே இருப்பது பேர் தான் தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு தான் ஜெபம்னு சொல்றார். வெரி சிம்பிளாக சொல்றவங்களுக்கு, நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நாள்தோறும் ஆண்டவரை கிட்டி சேர சேர நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேன், பரலோகத்தின் தேவ பிரசன்னத்தை பூலோகத்திலே அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள், சோதனைகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தை எடுத்து போட உலகத்தில் எந்த அதிகாரமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதுதாங்க தேவராஜ்யத்தினுடைய தேவ பிரசன்னத்துடைய மகிழ்ச்சி. எத்தனையோ பரிசுத்தவான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பாடுகள், நிந்தைகள், அவமானம், சிறை அனுபவத்திலும் மகிழ்ச்சியாக துதித்து பாடினார்கள். எப்படி? அந்த ராஜ்யத்தை, பரலோக பிரசன்னத்தை பூலோகத்திலேயே அனுபவித்தார்கள். ஆகவே பல நெருக்கத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், நீங்கள் பாடுகள் மத்தியில் வந்திருக்கலாம். உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான ரட்சிப்பு என்பது எத்தனை சோதனை, பாடுகள், நெருக்க வந்தாலும் சரி, உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எந்த சக்தியாலும் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் இப்போவும் விசுவாசிக்கிறேங்க, இப்போவும் விசுவாசி. உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்த அந்த விலையேற பெற்ற ஐஸ்வர்யமாக இருக்கிற தேவ பிரசன்னத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இனியும் சரி எந்த சக்தியாலும் எடுக்கவே முடியாது. வியாதியால் எடுக்க முடியாது, விரோதிகளால் எடுக்க முடியாது, கொள்ளை நோயினால் எடுக்க முடியாது, கடன் பிரச்சனையோ பொருளாதாரமோ எதுவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கவே முடியாது. ஆண்டவன் உள்ளத்தில் வைத்தது பரலோக சந்தோஷம். அது இந்த சந்தோஷம் பணத்தினால் வருவதல்ல, இந்த சந்தோஷம் பங்களா வீடு வசதியினால் வருவதல்ல, இந்த சந்தோஷம் பதவி உயர்வினால் வருவதல்ல. இந்த சந்தோஷம் பரலோகத்தின் சந்தோஷம். இது எடுபடாத ஒரு சந்தோஷம். எத்தனை சோதனை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, இந்த சந்தோஷம் எடுக்க யாராலும் கூடாது. பாடுகள் மத்தியில் பாட முடியும். நிந்தைகள் அது அவமானத்தின் மத்தியில் அது மகிமையாக கருத முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒருவேளை நெருக்கத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற இதை பிரசங்கிக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்தில் தேவ பிரசனத்தை அதிகமாக உணர்கிறேன். எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் உங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை யாராலும் திருடவும் முடியாது, எடுக்க முடியாது. அது கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே நிலைத்திருங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் பூலோகத்தில் ஏற்படுத்தின ஆவிக்குரிய அமைப்பு அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். அதுதான் நாளுக்கு நாள் பெருகட்டும் அப்படின்னு உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொல்றார். சீனா தேசத்தில் இரும்பு திரை நாடு, அநேக ஆயிரம் கட்டுப்பாடுகள் உண்டு, பாதாள அறைகளை தான் அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆனால் அங்கே கிறிஸ்தவம் மிக வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஜெபத்தை நான் ஒரு ஜெபத்தை சொல்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த சீனர்களின் ஜெபம் நம்மளை மாதிரி, ஆண்டவரே எனக்கு வீட்டு தார், வசதி தார், அதை தார், எது தார், இதெல்லாம் செகண்டரிங்க, கொடுப்பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க பாரு, வாசிக்கிறேன் உங்களுக்கு அந்த சீனர்களின் ஜெபத்தை. ஆண்டவரே எழுப்புதலை முதலில் என்னிடத்தில் தொடங்கி உமது ராஜ்யத்தை கொண்டு வாரும் சுவாமி. ஆண்டவரே எழுப்புதலை முதலில் என்னிடத்தில் தொடங்கி உமது ராஜ்யத்தை கொண்டு வாரும். முதலில் அதை என்னிடத்தில் தொடங்கும். ஓ லார்ட், bring in thy kingdom beginning with me. போலனா சொன்ன பார்த்தீங்களா தேவராஜ்யம் என்னென்ன? அந்த ராஜ்யத்தை சாமி முதல்ல என்னிடத்தில் தொடங்கும். என்னை அப்படி அர்ப்பணிக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு மனிதனாய், மகளாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த ராஜ்யத்தின் கேரக்டர் எனக்குள்ள இருக்கட்டும். அந்த ராஜ்யத்தில் நான் என்னால் இருக்கணும் சுவாமி. ஆக தேவ ராஜ்யத்துடைய சகல தன்மைகள்லாம் எனக்குள்ள முதல்ல ஆரம்பிக்கட்டும். எழுப்புதல் என்றால் முதல்ல ஏன் எனக்குள்ள ஆரம்பிக்கட்டும் சுவாமி. இதுதான் சீன கிறிஸ்தவருடைய ஆழமான பிரதான ஜபங்க. வெரி ஃபேமஸுங்க இந்த ஜபம். ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, குகைகளிலே, வனாந்தரங்களிலே, ரகசிய பாதாள பதுங்கு குழிகளிலே மிகுந்த கஷ்டத்தோடு ஆராதிக்கிற ஜனமே இப்படி ஜெபிப்பார் என்றால், சகல விதங்களில் விடுதலையோடு இருக்கிற நீங்களும் நான் எப்படி ஜெபிக்கணுங்க? ஆனால் கிறிஸ்தவம் எப்படி இருக்குது இன்னைக்கு சொல்லுங்க, கவனிக்கணுங்க. ஏன் அப்போ இந்த ஜெபம் முக்கியம்? இப்படி ராஜ்யம் வருவதாக என் அப்பா ஏன் சொல்லி கொடுத்தாருங்க? கடைசி நாட்களில் இப்படி வடிவு போகும் கிறிஸ்தவம் என்று அறிவார், அவர் தெரியும் அவருக்கு. ஆக இங்கே இருக்கிற தேவ ஜனம் நம்ம ஜெபமெல்லாம் சீனர்களின் ஜெபம் தான் நம்ம ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரே எழுப்புதல் முதலில் என்னில் தொடங்கும் சாமி. வாயத்தார் சொல்லுவோமா? ஆண்டவரே எழுப்புதல் முதலில் என்னில் தொடங்கும் சாமி. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே எழுப்புதல் முதலில் என்னில் தொடங்கட்டும். இப்போ நல்லா கைத்தேடி தோத்திரம் பண்ணுங்களேன் ஒரு ஜெபமாகவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஹல்லேலூயா. இப்போ இதில் இருந்து ஒரு 3 குறிப்பு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரே வசனத்தில் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. முதல் குறிப்பு, அவர் ராஜ்யம் வருவதாக. அதான் முதல், அவர் ராஜ்யம் வருவதாக. இப்போ நீங்கள் மத்திய 6:10 முதல் பகுதி வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம் வருவதாக. பிதாவின் நோக்கம் என்னன்னா, பூலோகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதான் பிதாவின் பெரிய திட்டம், பிதாவின் விருப்பம். முழு உலகத்திலும் இயேசு ஆளுகை செய்ய வேண்டும். அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதான் பரலோகத்தின் திட்டம். பரலோக பிதாவின் பூலோக திட்டம் இதுதாங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணுங்க. இந்த ஆசை, இந்த விருப்பம், இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே இயேசு எங்களை ஆளுகை செய்வாராக, இந்த பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்வாராக, இந்த தேசத்தை இயேசு ஆளுகை செய்வாராக, அவர் திருநாமமே உயர்த்தப்படணுமே சுவாமி என்று ஒரு வாஞ்சை, விருப்பம், ஆசை ஒவ்வொரு கத்திரி பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அது பிதாவின் விருப்பம், திட்டம். இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழிபெயர்ப்பு சொல்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, நமது ஜெபத்தில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி இல்லை என்றால் அது ஜெபமே அல்ல.
பழைய ஏற்பாட்டு அந்த மொழிபெயர்ப்பு அது சொல்லுகிறது, நமது ஜெபத்தில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி இல்லை என்றால் அது ஜெபமே இல்லை என்றால், ஜெபிக்கிற கிறிஸ்தவர் ஒவ்வொருத்தரும் அந்த சீன கிறிஸ்தவரை போல ஜெபிக்கணுங்க. ஏதோ எனக்கு பணம் வேணும், வேலை வேணும், இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ முதல்ல தேவ ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் நாமம் உயர்த்தப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். ஒரு குறை வைக்கவே மாட்டார். முதலாவது தேவட ராஜ்யத்தையும், பார்த்தீங்களா, அங்கே வருது பார்த்தீங்களா, முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நமது சிந்தனை நோக்கமெல்லாம் இந்த பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்ய வேண்டும், திருநாமமே உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுத்து விட்டால் கர்த்தர் சொல்றாருங்க, ஓ வேலை தானா கிடைக்கும், உனக்கு உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பா, உங்கள் குடும்பத்தை ஆண்டு வர்த்திக்க பண்ணுவா, பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, ஒன்றும் குறைவு இருக்காது. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை தானாய் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆக நமது கோல் என்னங்க? ஏன் சார் இப்படி ஜெபம் பண்ண சொன்னாரு? உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி அப்போ சொன்னது லார்ட்ஸ் பிரேயருங்க. அது ஏனென்று கேட்டால், இதை முதல்ல வச்சிட்டோம்னா இந்த உலகப்புறம் சகல காரியங்கள் 1 by 1 தானாக கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நேற்று ஒரு குறிப்பு சொன்ன, எத்தனை பேர் மனசு இருக்குன்னு தெரியல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர் கொடுத்து விட்டார், மற்றெல்லாம் வரிசைப்படி தானா எங்கும் அப்படி சொன்ன நேற்று. அவருக்கு முதலிடம் கொடுத்துருங்க, மற்றெல்லாம் அந்தந்த நேரத்தில் வந்து சேரும், ஒரு குறைய அப்போ வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அவர் ராஜ்யம் வருவதாக தலைப்பில் பார்த்துட்டு வரோம். இதில் இந்த ராஜ்யம்ங்கிற வார்த்தை, கிங்டம் அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னா பெசிலியா அப்படின்னு வருதுங்க. ராஜ்யம் என்று சொன்னால் கிரேக்கத்தில் பெசிலியா அப்படின்னு அர்த்தம். இதன் பொருள் ஏதோ ஒரு பூலோக பிரதேசத்தை குறிக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, ராஜ்யம் என்று சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தேசம், ஏதோ ஒரு பகுதி, பட்டணம் இல்லை. ஏதோ ஒரு பூலோக பிரதேசத்தை குறிக்கவில்லை. does not refer to a geographical territory. அப்படின்னா வேற என்ன? பெசிலியா என்று சொன்னால் இறையாண்மை மற்றும் ஆளுகையை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணுங்க. இந்த பூலோக ராஜ்யங்கிறது இந்த பூலோக மக்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனால் தேவராஜ்யங்கிறது இந்த ஏதோ உலக மக்களால் ஆளுகை செய்கிற ஒரு டெரிட்டரி அல்ல, பூலோகத்தை ஒரு பகுதி அல்ல. தேவனே ஆளுகை செய்கிற, இறையாண்மை செய்கிற, அவர் ஆளுகை செய்கிற ஒரு அமைப்பு. இதுக்கு பேர் தாங்க வேதம் சொல்றது ராஜ்யம், கிங்டம். 103 சங்கீதம் 19வது வசனம். 103:19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. 29ஆம் சங்கீதம் 10வது வசனம். 29:10. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அதாவது அவர் இறையாண்மை ஆளுகைங்கிறதுக்காக சொல்ற வசனத்தெல்லாம். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அந்த இறையாண்மை ஆளுகைங்கிறது அப்படியே மனசில் வச்சுட்டு இந்த வசனத்தை பார்க்கணும் நீங்க. இன்னொரு வசனம் 1 நாளாகமும் 29:12. 1 நாளாகமும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நல்லா கவனிக்கணுங்க. நான் சொன்னதெல்லாம் கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கிடணும். நீங்க தேவ ராஜ்யத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளா அந்த அமைப்பில் இருந்துட்டா கவனிங்க. நீங்க ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உமது கரத்தினால் ஆகும். யாருக்கு? யாரை அவர் ஆளுகை செய்கிறாரோ, எந்த இடத்திலே அவர் ஆளுகை செய்கிறாரோ, எந்த வீட்டை ஆளுகை செய்கிறாரோ, எந்த சபையை ஆளுகை செய்கிறாரோ, எந்த தனிப்பட்ட விசுவாசிகளை தேவன் ஆளுகை செய்கிறார், அவர்களுக்கு சொல்றாருங்க, ஓ ஸ்தோத்திரம், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உமது கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வாரானால், உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வாரானால், சோத்திரம் சபையை ஆளுகை செய்வாரானால், சோத்திரம் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவர் கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் அவர் கரத்தில் இருக்கிறது. நான் சேலஞ்சாக சொல்றேங்க, இந்த அமைப்பில் இருக்கிற தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்திற்கு கர்த்தரி பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ல உங்களை பார்த்து, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். ஆட்டு மந்தையிலிருந்து ஒருவனை எடுத்து அரியணையில ராஜாவாக உயர்த்த முடியும் என்றால், கர்த்தர் சொல்கிறார், உங்களையும் எந்த ஸ்தானத்திலிருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். அவர் ஆளுகை வீட்டில் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை ஆளுகை செய்வாரானால் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார்னு சொன்னால் சோத்திரம் எல்லா தேவைகளை அவர் சந்திப்பார். ஓ, நீங்க யாருக்கு கையிலேந்த அவசியம் இல்லை, வெட்கப்பட்டு போக அவசியம் இல்லை. சோத்திர சகலவற்றை அவர் ஆளுகை செய்வார் என்றால், அவர் ஆளுகை செய்கிற இடத்திலே தான் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி உண்டு. சகலவற்றை அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார்னா, அவர் ஆளுகை செய்கிற குடும்பத்தை எல்லாரும் அவர் பார்த்து கொள்வார். தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இந்த 2ஆம் நாள்ல கர்த்தர் சொல்றாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். ஞானம் இல்லையா, படிப்பு இல்லை, ஒண்ணு இல்லை, ஒன்னும் தேவையில்லை உனக்கு. அவர் கரம் உன்மேல் இருக்குமானால் உன்னை உயர்த்துவது அதிக நிச்சயம். அவருடைய இறையாண்மை ஆளுகை உனக்குள்ள இருக்குமானால், குடும்பத்தில் இருக்குமானால், யாரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். அவர் கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. தான் விரும்புதல் கொடுப்பாருங்க அவரு. சுவாசிக்கிறீங்களா? முடியும் சார். கிறிஸ்தவம் ஏட்டு சுரக்கா கிடையாது. இங்க பண்ணுகிற இந்த பிரசங்கம்லாம் ஏட்டு சுரக்கா கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவங்கிறது அனுபவம். ஆமே. இப்போ கிங்டம், ராஜ்யம் அப்படின்னா என்ன வசனங்களை சொல்லி பார்த்தோம். வருவதாக இந்த வார்த்தைக்கும் ஒரு மூல பாஷை இருக்குதுங்க. வருவதாக, கம். கிரேக்கத்தில் எர்கோமாய் அப்படின்னு அர்த்தங்க அதுக்கு. எர்கோமாய், எர்கோமாய், எர்கோமா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உடனடி வருகை குறிக்குதுங்க. உடனடி, இம்மீடியட்டா அவருடைய வருகையை வரவேற்பதை குறிக்கிறது. வருவதாக என்று சொன்னால், இயேசுவே சீக்கிரம் வாங்க சுவாமி, சீக்கிரம் வாங்க என்று அவளோடு வருகைக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவங்க. அதுக்கு பேர் தாங்க எர்கோமாய். எர்கோமாய், எ சடன் இன்ஸ்டன்ட்லி கமிங் அப்படின்னு அர்த்தங்க அதுக்கு. அதுக்கு மத்திய சுவிசேஷம் 24:27 வாசிங்களே. மத்திய 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் எப்படி தோன்றி மறையுமோ அதே போல ஆண்டவர் வருகை இருக்கும். இம்மீடியட்டா, உடனடியா அந்த வருகை வருவதாக என்று ஜெபிக்கும்படி இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த இடத்துல 1000 அரசாட்சியும் சேர்த்து நம்ம இதை எடுத்துக்கிடலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் 1000 அரசாட்சி ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகைக்கு பிறகு இந்த உலகத்தில் வந்து இந்த பூலோகத்திலேயே 1000 வருஷம் அரசாட்சி ஆளுகை செய்ய போகிறாரு. அந்த ஆளுகையை வரவேற்பதாகவும் இந்த வார்த்தை இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்தில் வருவதையும் 2ஆம் வருகைக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்போ 1000 அரசாட்சி உடனே வரட்டும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள் அப்படி சொல்லித்தான் ஜெபிக்க சொல்கிறார். உமது ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னால்
இயேசு ராஜாவாக நம்மை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இல்லையா? எப்பெல்லாம் உமது ராஜ்யம் வருவதாக என்று நாம் சொல்கிறோமோ அப்பெல்லாம் இயேசு ராஜாவாக என்னை ஆளுகை செய்யட்டும் என்று நாம் வேண்டி விரும்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அரமண ஜெபத்தை அப்படித்தாங்க பார்க்கணும். நம்ம அப்படிதாங்க சொல்லி கொடுக்குறாரு அவர். ராஜாவாக அவர் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பேர் தாங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யங்கிறது அது ஒரு டெரிட்டரி இல்லைன்னு சொன்னேன், ஒரு உலக பிரதேசம், நிலப்பரப்பு இல்லை என்றால் இந்த ராஜ்யம் உலகத்துக்கு ராஜ்யம் போல இல்லை இல்லையா? இப்போ யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 36 வசனத்தில் பிலாத்து கேட்பான். அதுக்கு அப்பா சொல்லுவார் பாரு, அருமையான ஒரு பதில் சொல்லுவார். நீங்க வாசிக்கலாமா? யோவான் 18:33 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரமனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பாருங்க, என் ராஜ்யம் உலகத்துக்குரிய அல்லன்னா, பிலாத்துவே நீ ஆளுகை செய்கிறாயே, ரோமர்கள் ஆளுகை செய்கிறார்ல, அதை போல ராஜ்யம் இல்லப்பா எனக்கு. என் ராஜ்யங்கிறது ஏதோ பட்டா கத்தி வைத்து ஈட்டியை வைத்து பட்டயத்தை வைத்து ஆளுகை செய்கிற உன்னை போல, உன்னுடைய தலைவன் ராயனை போல ராஜ்யம் இல்லை. வாசிங்க. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாத உலக பிரகாரமான ராஜ்யமா இருந்திருந்தால் சொல்றாரு பாருங்க, நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொள்ளாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல. இப்படி இருக்க என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னா, நீங்க பார்க்கறது போல ஒரு பிரதேசமோ, நீங்க பார்க்கறது போல கண்ணுக்கு தெரிந்த ஒரு நிலப்பரப்போ, நீங்கள் பார்க்கறது போல உலக மாம்சத்தின்படியான ராஜ்யம் அல்ல என்றால், அவர் ராஜ்யம் என்பது 100% ஆவிக்குரிய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பியூர்லி ஸ்பிரிச்சுவல். அதுக்கு தான் சொன்னேன், சோத்திர ஆத்துமாக ரட்சிக்கப்படுவது, ஆத்துமாக ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய ஐக்கியம் அப்படி சொன்னேன். அந்த அட்மாஸ்பியர், ஆவிக்குரிய அட்மாஸ்பியர், இதாங்க தேவனுடைய ராஜ்யம். அதான் சொல்றார், அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது அப்படி சொல்றாரு பாரு என்றார். இந்த ராஜ்யம் இந்த உலகத்து ராஜ்யத்தை போல அல்ல. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த உலக ராஜ்யங்கிறது எப்பொழுதுமே தேவ ராஜ்யத்துக்கு எதிரானது தாங்க இல்லையா? தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ற பெயர் பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் உலகம் நம்ம எதிர்க்கிறது. நம்ம குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை எதிர்க்கிறார்கள். அங்கே தாங்க உலக ராஜ்யமும் தேவராஜ்யம் இருக்குது, வீட்டிலே இருக்குதுங்க இல்லையா? அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக வேற யார்? அந்த உலகத்தார், ரட்சிக்கப்படாத ஜனம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரி சகோதரனாக இருக்கலாம், அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், ஆவிக்குரிய தேவராஜ்யத்துக்கு எப்போ விரோதமானது? உலக ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆகவே பயப்படாதீங்க. ஏன் எனக்கு எதிர்ப்பு வருது? ஐயோ, நான் உத்தமமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், என் வேலையிலே, வியாபாரத்தில், வீட்டிலே நான் உண்மையாக உத்தமாக இருக்கிறேன், எனக்கே சாமி சோதனை, எனக்கு ஏன் நெருக்கம்? லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருக்கிறான், அப்படி இப்படி வாடவன் நல்லா இருக்கிறான், கொள்ளடிக்கிறவன் நல்லா இருக்கிறான், ஓஹோன்னு இருக்கிறான். ஆனால் உண்மையாக இருக்கிற எனக்கு ஏன்? எனக்கு மட்டும் ஏன் சுவாமி? எனக்கு மட்டும் ஏப்பா? நான் உண்மையாக இருக்க தப்பா? உத்தமமாக வாழ்வது தப்பா சுவாமி? நான் உண்மையாக இருக்கிற, உத்தமாக இருக்க, வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, தகப்பன் எதிர்ப்பு, தாய் எதிர்ப்பு, சொந்த பந்தம் அத்தனை பேர் எதிர்ப்பார்கள், நான் என்ன செய்யட்டும் சுவாமி? நாம் கதறுகிறோம். கர்த்தர் சொல்றாருங்க, இது நடக்கத்தான் செய்யும், இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தான் நீ உண்மையான கிறிஸ்தவன். இந்த போராட்டம் இருக்கத்தான் நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள்.
இந்த போராட்டம் யுத்தம் நடக்கத்தான் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களை ஆளுகை செய்வார், இறையாண்மை உங்களை ஆளுகை செய்யும். ஒரு நாள் வரும் உங்க குடும்பத்தை உங்களை வேறுபடுத்தி காட்டுவார். ஐயா, நீங்கள் விசேஷமானவர்கள், கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒருவன் அவர் சித்தம் இல்லாமல் தொட முடியாது. நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒரு வழியா வருகிற 7 வழியா ஓடிப்பாமா. ஏனென்றா உன் அழைப்பு விசேஷமானது, உன் அபிஷேகம் விசேஷமானது. ராஜாவின் ஜெய கம்பீரம், God's presence, தேவ சந்தோஷம் உனக்குள்ள இருக்கிறது. நல்ல தோத்திரமானுங்க. Thank you Holy Spirit. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார். உத்தமமா இருக்க உண்மையில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் மேல் பிரியமா இருக்கின்ற அர்த்தம். பாத்தீங்களா? இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளை அவரே ஆளுகை செய்கிறார். பரலோகத்தின் நேரடி கட்டுப்பாடு நம்ம இருக்கிறோம் ஐயா. ஆமே. இந்த உலகத்தின் அரசாங்கம் ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுங்க. இந்த உலகத்தின் அதிபதிகள் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. நாம் நேரடியாக பரலோகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம், பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறோம். பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் போகிறவர் எல்லா இடங்களும் பிதா நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்பா கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க. ஜீசஸ். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Jesus. நீங்கள் தனிமை அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ ராஜ்யம் உங்களோடு இருக்கிறது, பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறீங்க. ஆமே. எலியாவை பார்த்து ஏசபேல் சொல்ற நாளைக்கு இந்நேரம் தலை இருக்காது. ஏசபேல் சொல்றாங்க. அந்த வார்த்தை கேட்டு பலகீனப்பட்ட பக்தன் எலியா 100 மைல் தூரம் ஓடி போய் பெயர்சபா வனாந்தரத்தில் ஒரு சூறை செடியின் கீழ் தனியை நான் படுத்து, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று பக்தன் எலியா மனம் நொந்து சொன்ன வார்த்தைங்க. போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அடுத்த நிமிஷம் வெறும் வாயை மூடி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான். வாயே மூடலைங்க. பரலோகத்தின் தூதன் ஒரு தோண்டினான், தட்டி எழுப்பினான், அப்போ தண்ணீர் கொடுத்து புசி சாப்பிடு. இதுக்கு என்ன அர்த்தங்க? வாயை சொல்லி முடியல, போதும் சொல்லி முடியல. பரலோகம் திறந்தது, தேவத்துவம் இறங்கி விட்டான் என்றால் பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை பரலோகம் பார்க்கிறது, உன் பிள்ளைகளை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இறையாண்மை நமக்குள்ள இருக்கிறது, ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. போதுன்னு சொன்ன மாத்திரத்தை அதையே சகிக்க முடியல பரலோகத்துக்கு. இம்மிடியட்டாக கர்த்தர் தூதன் அனுப்பினார், தட்டி எழுப்பினார், வாழ வைத்த தெய்வம். ஒருவேளை மனநிலைக்கு வந்திருக்கலாம், போதும் இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ன மனநிலை வந்திருக்கா. கர்த்தர் உங்களோடு பேச, எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே, ஆசைகளை நீ சிரியாமல் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். சோத்திரம். ஆக எகுவை இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ண வேண்டும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை பண்ண வேண்டும். பெரிய ஊழியம் உனக்கு வா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆகவே நம்ம கடமை என்னன்னா, புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் அவர்கள் ஊழியம் செய்ய செய்ய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட அவர் ராஜ்யம் கட்டப்பட்டே வருகிறது. ஆகவே சுவிசேஷர்களுக்காக, ஊழியர்களுக்காக, பாஸ்டர்ஸுக்காக, மிஷினரிகளுக்காக விசேஷமாக ஜெபியுங்கள். இந்த ராஜ்யத்தில் இருக்கிற, இந்த ராஜ்யத்தின் பணியை செய்கிற, ராஜ்யத்தில் அவர்கள் அது பலுகி பெறுவதற்கு காரணமாக இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், அவர் ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அந்த ராஜ்யத்தில் நாட்டப்பட்டவர்களாய் அவர் ஆளுகைக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் அப்பா சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, ரெண்டாவது குறிப்பு, அவர் ராஜாவாக இருப்பாராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு ரெண்டாவது
பாயிண்ட் எனக்கு குறிப்பு என்னன்னா, அவர் ராஜாவாக இருப்பாராக. இப்போ 6:10 ஆரம்பத்தில் வாசித்து மறுபடியும் பார்ப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படியே நீங்க இதை பார்ப்பதற்கு கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை திருப்பணும். நம்ம 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஒரு இருண்ட பக்கம் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேண்டின ஒரு வேண்டுதல். இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஒரு இருண்ட பக்கம் என்றால் இந்த ஜனங்கள் எங்களுக்கு உலகத்தாரை போல ஒரு ராஜா வேண்டும்னு கேட்டுத்தான். இப்போ நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 8:5 வாசிங்க பார்க்கலாம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானி, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. நல்லா கவனிக்கணுங்க. இந்த ஜனம் ஏன் வழி போனான்னு சொல்றாருன்னு பாருங்க. உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. உம்முடைய குமாரர் சாமுவேலே உம்மை போல நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, சகல ஜாதிகளுக்குள்ளும் புறஜாதிகளுக்குள் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். சாமுவேல் நல்லா இருந்தாருங்க. சாமுவேலுடைய ஊழியம் எழுப்புதலான ஊழியம். மிகப்பெரிய ஒரு பக்தன், தேசத்தில் மறுமலர்ச்சி கொண்டு வந்தவர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தாறுமாறாய் நடந்தார்கள். அதை பார்த்து சகிக்க முடியாம எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ இஸ்ரவேல் ராஜ்யத்துடைய ஒரு கருப்பு பக்கம் இவர்கள் ராஜாவை கேட்ட புறஜாதியை பாரி. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் எப்படி தெரிஞ்சு வச்சிருந்தாருங்க. ஐயோ பார்த்த நான் உண்மையை சொல்கிறேங்க, இந்த தியானம் பண்ண இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக வைத்திருந்தார் நினைக்க ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5:6 மனப்பூர்வமாக தமது ஜனத்தை குறித்து பேசுவார். அவர்கள் எவ்வளோ விசேஷமானவர்கள், வேறுவிரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் பூலோகத்தில் உன்னத ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவரே சொல்கிறார் பாருங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5:6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு உலகத்தில் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் தமது ஜனத்தை பரிசுத்த ஜாதியா பார்க்கிறாருங்க. ஆசாரிய ராஜ்யம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் ஆசாரியனா பார்க்கிறாரு. அப்படித்தாங்க அழைக்கிறாரு அவரு. ஒவ்வொரு இஸ்ரவேலனையும் அவனை ஒரு பிரதான ஆசாரியனை பார்க்கறது போல பார்க்கிறார். அதுதான் ஆசாரித்த ராஜ்யம் சொல்றது. அப்படித்தான் பார்த்து அழைக்கிறார். நீங்கள் என்னாக 23, 21 வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவின் ஜெயகேம்பர் இருக்குன்னா அந்த ஜனத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜனத்துக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகல காரியங்களாம் வாசித்து பாருங்களேன். ஆசரிப்பு கூடாரத்தை அவர் மத்தியிலே அமைத்தார், பலிகளை ஏற்படுத்தினார், ஆசாரிகளை ஏற்படுத்தினார், பண்டிகை ஏற்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே ஆசரிப்பு கூடத்தில் வாசமா இருந்தார். அதுக்கு பேர் தாங்க ஷெக்கினா. ஷெக்கினா அப்படின்னா தேவ மகிமை. அப்ப ஷெக்கினாவாகிய தேவனே அங்க வாசமா இருந்தாருங்க. அவ்வளவு விசேஷ ஜனம். புறஜாதிகளுக்குள்ள ஆலயம் இருந்தது, அவர்களுக்குள்ள பலிகள் இருந்தது, அவர்களுக்குள்ள பண்டிகைகள் இருந்தது, அவர்களுக்கும் ஆசாரிகள் இருந்தார். ஆனால் அவர்களுக்குள்ளே தேவன் இல்லை, அவர்களுக்குள்ள கடவுள் இல்லை, அவர்களுக்குள்ள தேவர்கள் இல்லை. எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தது. அவர்களுக்கு கைகள் இருந்தும் தொடவில்லை, கால்கள் இருந்தும் நடக்கவில்லை, கண் இருந்தும் பார்க்கவில்லை, செவி இருந்தும் கேட்கல, எல்லாம் செத்து போனது. உண்மையில் சொல்ல போனா அந்த புறஜாதிகள்லாம் ஆலோசனைக்க இஸ்ரவேல் ஜன தேடி வந்திருக்கணும். ஆலோசனைக்காக கெஞ்சனவளை தந்து ஆலோசனை சொல்லுங்கப்பா, உங்கள் மத்தியில் ஆண்டவர் வாசமா இருக்கிறாரு, ஆக இந்த விஷயத்துல எங்களுக்கு நீங்க தான் ஆலோசனை சொல்லணும் என்று இஸ்ரவேல் ஜனத்தில் வந்து கெஞ்ச வேண்டியவர்கள் புறஜாதிகள். ஆனா இவங்க சொல்றாங்க, அவர்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். உலகத்தரை போல வாழ்வதற்கு தங்களை விற்று போட்ட இஸ்ரவேலின் கருப்பு பக்கங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தை போல வாழ ஆரம்பித்த அந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை பெரிய இருள் சூழ்ந்திருக்கிறது. எல்லா நாட்களை காட்டி அந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம்.
ஏதோ ஒரு சினிமா பாட்டை எப்போ ஒருத்தன் ஒரு வரி சொல்லிட்டான்னு எதிர்த்த கிறிஸ்தவம் இன்றைக்கு ஆராதனை முழுவதும் சினிமா பாட்டு தான். என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அந்த இஸ்ரவேல் சொல்றோம் அவர்களுக்கு ஒரு ராஜா வேணும். இப்போ இவங்களை சொல்லுங்க, அதை காட்டிலும் இவர்கள் வேகமா இருக்கிறார்கள். உலகத்தார் போ ராஜா வேணும் கேட்கிறாங்க. ஐயோ, ஜெபிக்கணுங்க சபைக்காக. நம்ம கிறிஸ்துவ ஜெபிக்கணும். ஏதோ சபை பிடிக்குன்னு சொல்லி குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டது, சபையே உலகத்துக்குள் போய்விட்டதே என்று நம்ம ஜெபிக்கணும். அதுக்குத்தான் கற்றுக் கொடுக்கிறார். உமது ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது நிமித்தம் கர்த்தர் துக்கப்பட்டார். இன்றைக்கும் சபைகளின் நிலைமை அதுதான். என்ன துக்கப்பட்டாரு? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வருஷம் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 8:7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் கேள். அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அர்த்தம் துக்கப்பட்டு சொன்ன வார்த்தைங்க இது. உலகத்தார போல ராஜாவனு கேட்டாங்களே, அது கேட்டதுக்கு கர்த்தர் சரி கொடுன்னு சொல்லிட்டு சாமுவேல் தன்னுடைய தாசனோடு பேச அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன தள்ளிட்டாங்க. எத்தனை வேதனை இருக்குங்க ஆண்டவருக்கு. ஆண்டுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் நம்ம. என்றால் இன்றைக்கு சபை உலகத்துக்குள்ள போய்விட்டால், உலகம் சபைக்குள்ள வந்து விட்டதுன்னா அதே துக்கம் தான் இன்னைக்கும், அதோட மோசம். ஜெபிங்க. இன்னும் என்னென்ன உபதேசம் வருமோ தெரியாது, இன்னும் எந்த நிலைமைக்கு சபை போகணும் தெரியாது. ஆனால் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது பரிசுத்த சந்ததி என்னப்படும். அந்த சம்பத்தை சேர்க்க தான் எஜமானன் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த சம்பத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. தயவு செய்து உலகத்தை பக்கம் போயிடாதீங்க. தயவு செய்து உலகத்தை போல ஆராதனைக்கு போயிடாதீங்க. தயவு செய்து உலக ஆராதனை நீங்க நாடாதீங்க. இருக்கிறபடியே இருங்க, வசனத்துக்குள்ள இருங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்படி தாறுமாறா இருக்கிற கிறிஸ்தவத்தின் மத்தியில வசனத்துக்கு கூடிய வாஞ்சையாய் வைராக்கியம் வந்திருக்கு. இந்த ஜாதியை தேடித்தான் கர்த்தர் வரப்போகிறார். ஓ, நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரியமான ஜனம். ஹல்லேலூயா. ஓ, நான் சொல்லலைங்க, என் ஆவியில களி கூர்ந்து நான் விசுவாசிக்கிற பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பரலோகத்துடைய சந்தோஷத்தினால் பரலோக பிரசன்னத்தினால் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எந்த சாபங்களும் அண்டாது. இனி நன்மையும் கிருபையும் தான் தொடரும். சத்துரு தொடர மாட்டான், தீங்கு தொடராது. தேவ ஜனமே, ஓ, உன்னை இருக்கிற முத்திரை இருக்கிற வரையிலும் உன்னை தொடுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. நீ ராஜாதிபத்திய தேசம் ஐயா. ஓ, நீங்கள் ஆசாரிய ராஜ்யம் ஐயா. ஓ, நீங்க பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. ஆகவே உங்க அழைப்பை இழந்துடாதீங்க. கடைசி வரலும் வசனத்தில் நெல்லுங்க, உபதேசத்தில் நெல்லுங்க. சோத்திரம். ஒரு நாள் வரும், உங்களை விசேஷப்படுத்தி ஆண்டவர் காட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக நீங்களும் நானும் தான். ஸ்தோத்திரம். அவர் ஜனமாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைப்படி இந்த இஸ்ரவேலர்கள் ஜனம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நீங்களும் நான். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் இல்லையா? இறுதி செய்யப்பட்ட விருத்த சேதத்துக்குரியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குரிய மக்கள். நீங்கள் கடைசியில் கற்றுக்கொள்ளுருங்க. ஸ்தோத்திரம். அவரே நமக்கு ராஜாவாக இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஜெபங்க. அவரே நமக்கு ராஜாவாக இருப்பாராக. எல்லாம் அப்படி ஜெபிக்கணுங்க. நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து, தலைவர்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நாள் அவளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அகரிப்பா ராஜா கொஞ்சம் குறை என்ன கிறிஸ்தனாகிறது முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பவுல் சொல்லுவார், கொஞ்சம் குறை இல்லைப்பா, என்னை போலவே எல்லாம் என்னை போல மாறணும்னு விரும்புகிறேன். அவர் ஜெபந்தாங்க. அது இருக்குதா இல்லையா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் 28, 29 நம்ம அப்படி ஜெபிக்கணுங்க. இந்த பட்டணத்துக்கு இருக்கிற மேயர் ஆகட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ஆட்களாகட்டும், எங்களை போலவே அவர் மாறட்டும். அவர்களுக்கெல்லாம் இயேசுவே ராஜாவாக இருப்பாராக. உலக ராஜ்யம் தேவராஜ்யமாய் மாறட்டும். இப்படிப்பட்ட அருமையான ஜெபங்களை ஏறெடுக்கணுங்க. சொல்கிறார் பாருங்க பவுல். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26, 28, 29.
அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, ம், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், ம். நீர் மாத்திரமல்ல, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, ம். இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம ஜெபம் தான், ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் எங்களை போல மாறட்டும் சாமி, உலக ராஜ்யம் தேவராஜ்யமா மாறட்டும் சாமி. இன்னிலேருந்து அப்படி ஜெபிப்பாங்க. நம்ம விசுவாசம் என்னன்னா, நாம இருக்கும்போதே இந்த பட்டணத்தை எழுப்புதலை பார்க்கணும். நம்ம அல்லோ நமது காலங்களிலேயே ஒவ்வொரு தெருக்களிலும் இயேசு ராஜாவாக பாடப்படணும், அவர் ராஜாவராக உயர்த்தப்படணும். இந்த பட்டணத்தை அவரே ஆளுகை செய்வது அந்த பட்டணம் காணணும். இந்த தேசம் அறிய வேண்டும், அவரே ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. சார், அவர் ராஜா சும்மா கிடையாது, அவர் பிறக்கும் பொழுதே ராஜாவாகத்தான் பிறந்தார். சாஸ்திரிகள் எல்லாம் வந்தாங்க, சாஸ்திரிகள் வந்து என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவருக்கு எங்கே அவர் நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? அவர் ராஜாவுக்கு காணிக்கை கொடுத்தது போல தூப வர்க்கத்தை வெள்ளை போலத்தெல்லாம் பொண்ணெல்லாம் வைத்து பணிந்து கொண்டார்கள். அவர் பிறக்கும் பொழுதே ராஜாவாகத்தான் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அறையும் பொழுது கூட என்ன சொன்னானுங்க, இது பரியாசம் பண்ணுங்க, முள்முடியை சூட்டி கோலை கொடுத்து ராஜாவே வாழ்கன்னு சொன்னான். அவன் பரியாசம் பண்ணுனா, பரியாசம் இல்லடா, உண்மையிலே ராஜாதி ராஜா தவறு. பிலாத்து என்ன சொன்னாங்க, மேல் விலாசத்தை எழுதி போட்டான். மேல் விலாசத்தை எழுதி இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதுனா அவன் பரியாசம் பண்ணுறதுன்னா, அவர் பரியாசக்காரன் இல்லை, அவரே ராஜாதி ராஜா, அவரே வரப்போகிற ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா, அவரே தேவாதி தேவன், அவர் தான் உண்மையான ராஜா. அதை தான் சொல்றாருங்க பிலாத்துக்கு முன்பு, நீ ராஜா தானா, நீ சொல்லுகிறபடித்தான். ஏன் அப்படி சொன்னான்னா, முதல் விஷயம் அவர் வந்தது இந்த ஆவிக்குரிய காரியம் ஆளுகை செய்கிற ராஜா. அவர் என்ன, அதுக்கு என்ன அடையாளம்னா, மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. லாசர் வெளியே வர சொன்னாரா, கடல் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஸ்தோத்திரம். கடலை ஆளுகை செய்கிற ராஜா. மீன்கள் மேல் அதிகாரம் இருந்தது, மீன்களையும் ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கிற ராஜா. வியாதிகள் மீது அதிகாரம் இருந்தது, அவர் சொன்ன போய்விட்டது. 100க்கு அதிபதி சொல்றான் பாருங்க, ஆண்டவரே ஒருவன் வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான். அப்படி 100 இராணுவ வீரர்களுக்கு தான் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா என் வேலைக்காரன் அப்படி இருக்கிறான, வியாதிப்பட்டு வியாதியை போன்னு சொன்னா அந்த அதிகாரம் எனக்கு இல்லை ஐயா, அந்த அதிகாரம் உமக்கு தான் இருக்கிறது. வியாதிகள் மீது அதிகாரம் படைத்தவர் நீர்தான், கடல் மேல் அதிகாரம் படைத்தவர் நீர்தான், மீன்கள் மேல் அதிகாரம் படைத்தவர் நீர்தான், மரணத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர் நீர்தான், மரணத்தை ஜெயமாய் வீங்கினவர் நீர்தான், நீரே ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நல்ல கைத்தறி தோத்திரம். அந்த ராஜா நமது பட்டணத்தை ஆளுகை செய்வாராக. அந்த ராஜா ஓ உலக ராஜ்யம் தேவராஜ்யமா மாறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த தேசத்தில் பட்டணத்தில் எல்லாரும் வீடுகளிலும் அவரே ராஜாதி ராஜாவா இருப்பாராக. எல்லா மனுஷர்களும் அவரே ராஜாதி ராஜா இருப்பாராக. நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணு, ஒரு ஜெபத்தோடு தோத்திரம் பண்ணு. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏனென்றா நம்ம எல்லாம் ஆளுகை செய்ய ராஜாதி ராஜா நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் சேர்த்திருக்கிறார். அந்த ராஜ்யம் உலகத்தில் பெருகட்டும், பலகட்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அவரே ராஜாவாய் ஆளுகை செய்வாராக. உலக ராஜ்யம் தேவராஜ்யமாய் மாறுவதாக. நம்ம எல்லா சிங்காசனத்திலும் இயேசு ராஜாவே வீற்றிருக்கிறார். அதே போல உலகத்தார் எல்லார் மத்தியிலும் அவரே ராஜாவாய் வீற்றிருப்பாரா. கடைசியாய் அவர் ராஜ்யத்தில் நான் இருப்பேனாக. இது ஒரு ஜெபம். நாம ஜெபம் பண்ணி இது முடிக்கணும். அவர் ராஜ்யத்தில் நான் இருப்பேனாக. இப்போ நான் சொன்னேன், தேவராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய ஐக்கியம், நம்ம எல்லாம் அந்த தன்மைக்குள்ளே இருக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிறோம், பரலோகத்தின் பார்வையில் இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்னெல்லாம் சொல்லி அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். கிளியர் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும், அது சில குறிப்புகளை சொல்லி நான் உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவ ஜனம் எப்படி இருக்கணும்? நம்பர் 1, அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து அந்த ராஜ்யத்தை அறிவிக்க வேணும்.
தேவ ராஜ்யத்தை சொல்லணும். நம்ம பேதுரு என்ன சொல்றாருங்க? 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் அவர் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அதுதான் நம்ம முதல் வேலை. நம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜெபிக்க சொன்னார்னா அந்த ராஜ்யத்தின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். ஆக இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லு, எந்த விதத்தில் ஆகியும் நீங்கள் இயேசுவை ஆண்டவரை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், சொல்லுங்க. கஷ்டம் நஷ்டம் வரும், எதிர்ப்பு இருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, உங்களை அசைக்க யாரால முடியாது. உங்களை அந்த இடத்திலிருந்து பிடுங்க ஒருவராலும் கூடாது. நீ ராஜாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்பர் 1. 2வது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனம். அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் பாரு. சூப்பர் வசனங்க அது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பு சபை அந்த காலத்தில் இப்படி பைபிள் கிடையாதுங்க, சபை கிடையாதுங்க, ஆலய கட்டடம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாத காலகட்டத்திலேயே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிலிப்பு சபையாரை போல சுடர் விட்டு பிரகாசித்தார்கள். அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சோத்திரம் இப்படி வசனத்தை சொல்லி நீங்கள் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் ஆகிலும் ஆண்டவரை கொண்டு போங்க. அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பு சபையை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். ஆகவத்தான் சொல்றார், பிலிப்பு சபையார உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அவங்க ஜீவ வசனத்தை கொண்டு போனவர்கள் இல்லையா? நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் பாடுபட்டவர்கள் உங்கள் நாமங்களெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்குது. அப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா பரலோகத்தின் பார்வையில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு குறையாப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. சரி, அப்படியே நான் வசனத்தை சொல்லிடுறேன் பாருங்க. அவர் ராஜ்யத்தை அறிவிக்கணும். சுடர்கள் போல வசனத்தை சொல்லி நம்ம பிரகாசிக்கணும். மத்தேயு 5:16 படி சாட்சியாக இருக்கணும். புறஜாதிகளுக்கு முன்பு உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம்னா சாட்சின்னு அர்த்தங்க. இங்கே இருக்க கர்த்தர் பிள்ளைகளே, சுவிசேஷம் சொல்ல தெரியுதோ இல்லையோ, ஆனால் சாட்சியாக மட்டும் வாழ்ந்துருங்க. அதுவே 100 பிரசங்கத்துக்கு இணை. ஹல்லேலூயா. அப்புறம் உலகத்தாரை போல வாழாதீங்க. யோவான் சுவிசேஷம் 17:14 முதல் 19 வசனம். உலகத்தாரை போல வாழாதீங்க. அப்புறம் அவர் நாமத்துக்காக பாடுபடுவதை பாக்கியமாக கருதுங்கள். நிந்திப்பார்கள், சில நேரத்தில் சரீரப்பிரகாரம் பாதிப்பார்கள், ப்ரமோஷனை கெடுப்பாங்க, பேரை கெடுப்பாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க. இது அவர் நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ராஜா சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிய திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்புறம் 4வது பரிசுத்தமாக வாடணும். பரிசுத்தமாக வாட வேண்டுவது அவர் சித்தமாக இருக்கிறது இல்லைங்களா? 1 3ஆம் அதிகாரம் எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. சோத்திரம். ஆகவே பரிசுத்தமாக வாழுங்க. அவர் நாமத்துக்கு பாடுபடுவது பாக்கியமாக கருதுங்க. உலகத்தார் போல வாழாதீங்க, சாட்சியாக இருங்க, சுடலை போல பிரகாசிங்க. ஜீவ வசனத்தை புண்ணியங்களை அறிவியுங்கள். அந்த ராஜ்யத்துக்குரிய மக்களாக இருங்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ தேவ ராஜ்யம்னா என்ன பார்த்துட்டோம். அந்த ராஜ்யம் நம்ம இருக்கிறோன்னு பார்த்துட்டோம். எதுக்காக வச்சிருக்காருன்னா அந்த ராஜ்யத்தை அறிவிப்புக்காகவே தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் வருகைக்கு ஆயத்தம். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா அவர் வருகை சீக்கிரம் இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தில் நான் இருப்பேனாக. ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் வருவதாக, வருகை இருப்பதாக, வருகையில் நான் பங்கெடுப்பேனாக என்று வருகைக்கு தேவஜனம் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.